இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சத்து மாவு கஞ்சி. காலையில் எந்திரிச்சதும் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இந்த கஞ்சி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம காஃபியோ டீயோ அவங்கவுங்க குடிச்சிக்கலாம். ஸோ இப்போது இந்த கஞ்சி பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூனு பச்சரிசி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் பார்லி, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 2 ஸ்பூனு கொள்ளு. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து கொட்டி நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த கொள்ளுலாம் கொஞ்சம் வெடிக்கும், வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெடிக்கும். அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது என்ன பண்ணணுன்னாக்க ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இது மிக்சியில் பொடி பண்ணணும். அதுக்கு அதே டைமுக்கு என்ன செஞ்சலான்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இதை அரைச்சிட்டு எப்படி அந்த கஞ்சி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போது மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போது 2 பேருக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ கஞ்சி வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் இல்லையா, ஒரு 4 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். அதுக்குள்ளார கட்டி இல்லாமல் கலக்கணும்னு இதில் தண்ணி ஆல்ரெடி வச்சாச்சு, கொதிச்சுட்டு இருக்குது. இதை நல்லா இப்படி கலக்கிட்டு கட்டி இல்லாமல் கலக்கிட்டு இதில் ஊற்றிட வேண்டியதுதான். ஊற்றி நல்லா கிண்டணும். இது உளுந்தங்கஞ்சிங்கிறதுனால சீக்கிரம் பொங்கிடும். அதனால் நல்லா தண்ணி கொதிச்சிச்சுன்னா, ஏன்னா நம்ம நல்லா வறுத்துட்டோம், நல்லா ஒரே கொதியில் இது கொதிச்சு வந்துடும். இப்போ இது கொஞ்சமாக செய்கிறதுனால நான் மிக்சியில் செய்கிறேன். இப்போ நீங்கள் நிறையா செய்யணும்னா நிறையா எல்லாம் வறுத்துட்டு இதே அளவெல்லாம் நாங்கள் ஜாஸ்தி தான். நான் ஒரு கப்புக்கு சொன்னதை நீங்கள் எவ்வளோக்கு செய்கிறீங்களோ அதை அத்தனை மடங்காக இது பண்ணிவிட்டு நீங்கள் வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அப்பப்போ எப்போ தேவையோ அப்போ இந்த கஞ்சி வச்சு காலையில் குடிச்சிட்டானா உடம்புக்கு நல்லது, ஹெல்த்து. சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். இது இப்போ சுகர் பேஷண்ட்டு குடிக்கணும் அப்படின்னாக்கா சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் பெப்பர்லாம் இருக்குது, சால்ட் போட்டு குடிச்சிக்கலாம். இல்லையா, இதில் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமாக தேவைன்னா பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிக்கிட்டு நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிக்கலாம். நல்லா பொங்கி வருது பாருங்கள். இப்போ இது பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இது கிளாஸில் ஊற்றிக்கலாம். எனக்கு 2 கிளாஸ் வந்திருக்கு. 2 கிளாஸ் எனக்கு வந்திருக்கு. நான் போட்ட அந்த 4 ஸ்பூனுக்கு. இப்போது இதில் ஸ்பூனு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இதில் சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு குடிக்கலாம். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து குடிச்சிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிக்கணும். ஓகே, தேங்க்யூ.